இன்ஸ்பெக்டர் சரி யாருமே பேசுனா எல்லாமே பேசி என்ன பண்ணணும் ஒரு இன்ஸ்பெக்டர் போல எஃப்ஐஆர் போடுறோம். பெண்களுக்காக ஏதாவது பண்ணுவீங்களா? கண்டிப்பா நீங்க அந்த விஷயத்துல வந்து கொடுங்க. ஒரு இன்ஸ்பெக்டர் போல எஃப்ஐஆர் போடுறோம் மேடம். அதே ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் போடுறோம் நாங்க. ஒரு இன்ஸ்பெக்டர் எஃப்ஐஆர் போட்டு பாத்துக்கீங்களா நீங்க? ஒரு இன்ஸ்பெக்டர் போல எஃப்ஐஆர் போட வைக்கிறோம். அப்ப எந்த அளவுக்கு நாங்க பண்றோம் சட்டம் கரெக்டா அது கரெக்டா எடுத்து போற விஷயத்தை வந்து எப்படி பண்ணா செய்யலாம். ஒரு போலீஸா அவரும் பப்ளிக் தான். அவர் குற்றம் செய்யாத இருக்க மாட்டாரு. ஜட்ஜர் குற்றம் செய்யாத இருக்க மாட்டாரு. அது லீகலா எப்படி எடுத்து போனாரு. அது நமக்கு எவிடன்ஸ் எடுத்து நம்ம கலெக்ட் பண்ணலாம். அது ஃபோன் நம்பர் அப்படியே சொல்லுங்க சார். குழந்தைங்களா இது பண்ணிடலாம். அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணி நம்ம சட்டத்தை உடனே சொல்றோம் சார். குழந்தைங்களையும் பெண்களையும் துன்புறுத்தும். இந்த விஷயத்தை வந்து நம்ம ஜெனரலா போய் எதுவும் அணுக முடியாது. நம்ம மேல வரவங்களை கண்டிப்பா பண்ணி தருவோம். எந்த காசு பணம் கிடையாது. ஒரு எல்லாமே நாங்களே பார்த்துப்போம். அதான் நீங்க விஜயலட்சுமிங்க நான் சில கம்பெனிஸ்ல நோட் பண்ணுங்கல்ல அது மிஸ்டேக்கால இருக்காரு அவரா இப்ப நம்ம அந்த டைம் சேவ் பண்ணி மிஸ்டேக் பண்ணி சேவ் பண்ணி போன் சொன்னாரா நம்ம மார்க்கெட்டிங் அவரா கரெக்ட்டா டேட்டாஸ் எடுத்துக்கணும். இன்னைக்கு இவ்வளவு ஒரு 20 கால்ஸ் பண்ணோம்னா ஒரு 5 கஸ்டமராவது பாசிட்டிவா நமக்கு பேசிப்பாங்க. இதெல்லாம் நம்ம மார்க்கெட்டிங்ல ஒரு ட்ரிக்ஸ். ஆக்சுவலா எனக்கு ரியல் எஸ்டேட் வந்து புதுசுதான். இதை பத்தி நான் நிறைய தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் வந்தேன். எந்த மாதிரி பேசணும், எதை பத்தி பேசணும், ஃபைல் உங்களுக்கு மூவ் ஆகுமா. ஆக்சுவலா நான் பேங்க்ல நிறைய பண்ணியிருக்கேன், டிவில ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால அதெல்லாம் வந்து நம்ம பண்ணோம்னா ஒரு ஃபைலை கொஞ்சம் சீக்கிரமா பண்ணலாம். அந்த மாதிரி சில மார்க்கெட்டிங் ட்ரிக்ஸ் ரியல் எஸ்டேட்ல நிறைய தெரிஞ்சுக்கணும்னு தான் வந்தேன். நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு சும்மா ஃபோன் கால்ஸ்ல தான் வந்து பண்ணிட்டே இருப்போம். ஆனா வர மாட்டாங்க. நம்ம ஒருத்தர் பார்த்தோன்னே அவர் நம்ம சொல்றது கேட்கிறாரு 5 மினிட்ஸ் அப்படின்னா கண்டிப்பா இவர் வந்து நம்ம பாசிட்டிவா திங்க் பண்ணி அவர் ஃபைலை மூவ் பண்ண வைக்கலாம். அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் மார்க்கெட்டிங்ல இருக்கும். நம்ம அதெல்லாம் தெரிஞ்சுட்டு நம்மளோட பணியும் நம்மளோட காலங்களையும் சேவ் பண்ணிட்டு இன்னைக்கு ஒரு நாள் நான் இப்போ 50 கால்ஸ் இன்னைக்கு பேச போறேன் அப்படின்னு ஒரு வீட்ல இருந்து வருவோம். வந்துட்டு நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு பேசிட்டு அவருக்கு எலிஜிபிளே இருக்காது. ஃபைல் பண்ணவே முடியாது. அவர்கிட்ட பேச முடியாது. அது மாதிரிலாம் நிறைய மார்க்கெட்டிங் நிறைய இருக்கு. ரியல் எஸ்டேட்லயும் நம்ம சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டு அவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு திறமை கண்டிப்பா இருக்கு. அது வந்து நம்மளும் கத்துக்கணும் இல்லைங்களா. அவங்க கிட்ட என்ன சொல்றாங்கன்னு நல்லா கவனிச்சுட்டு நம்ம போய் ஒரு கஸ்டமர் அப்ரோச் பண்ணி நம்ம தனி ஸ்டைல நம்மளும் அப்ரோச் பண்ணி சீக்கிரமா முடிக்கலாம். நிறைய குறிப்பா நான் சொல்ல வேண்டியது முக்கியமா இந்த ஒரு கஸ்டமர் பார்த்தோம்னா இவர் கண்டிப்பா வாங்கிடுவாரு, இவர்கிட்ட பேசுறது வேஸ்ட் இல்லை, அலையிறது வேஸ்ட் இல்லைன்னு நிறைய மார்க்கெட்டிங் டிப்ஸ் தெரிஞ்சுக்கணும். நம்ம ப்ராஜெக்ட் நம்ம கொடுத்தாங்கன்னா நம்ம அதை தெளிவா புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் கஸ்டமர் எக்ஸ்பிளைன் பண்ணணும்.